உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது அம்மான சும்மா இல்லை ஒலையில வரிசை. நம்ம விஷா ஒரு குட்டி பயணம், ஒரு ஷார்ட் ட்ரிப், ஒரு 10 நாளுக்கு போக போகிறோம். அதுக்கான ப்ரிப்ரேஷன் முன்னேற்பாடுகளும் அன்றைக்கி என்ன சமைச்சோம் அப்படிங்கிறத தொகுப்புகளாக கிளிம்ஸ் மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். காலையில் 6 மணிலேருந்து வேலை ஆரம்பிக்குது. இது ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்தது. அன்றைக்கி ஹாஷிற்கு பள்ளியும் இருந்தது. அதனால் காலை எழுந்திரிச்சோன்னே அவனுக்கு சமைக்க ஆரம்பித்தாச்சு. செம்ம பசி எனக்கு அன்னைக்கு. கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு உப்பும் துருவன கேரட்டும் போட்டு பணியாரம் செய்ய போகிறேன். ஹாஷிற்கு ரொம்ப பிடிக்கும். இதையே தான் அவனுக்கு நான் பள்ளிக்கும் கொடுத்து அனுப்ப போகிறேன். இப்போது எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பலன்னு விடிஞ்சிரும். 6:50 ஆகிடும். அப்போ நான் என் ஆஷரை எழுப்பி விட்டுடுவேன். குளித்து தயாராகி வந்துடுவாங்க. அதுக்குள்ளே நான் அவனோட சீருடையெல்லாம் அயன் பண்ணி வைக்க போகிறேன், தேய்ச்சி வைக்க போகிறேன். எப்போவுமே காலையில் தான் செய்வேன், எவ்வளோ அவசரமாக இருந்தாலும். ஏன்னா இந்த சீருடை முன்னாடியே தேய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கசங்கி போயிடும். காலையில் வெறும் பால் மட்டும் குடிச்சிட்டே கிளம்பிடுவாங்க. இது டிஃபனுக்கெல்லாம் எடுத்து வச்சிடலாம். அன்னைக்கு பணியாரம் ரொம்ப நல்லா இருந்தது, கேரட் போட்டு. அதனால எல்லாத்துக்குமே அது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அதுவே பண்ணிட்டேன். நல்ல ஒரு கார சட்னி வச்சுருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது அன்றைக்கி. மணி இப்போது ஒரு 8 போல் ஆக போகுது. ஹிஷாமையும் எழுப்பி விட்டுடலாம் அப்படின்னு. பொதுவாக இந்த நேரத்தில் எந்திரிச்சிருவாங்க. இன்றைக்கி தான் எந்திரிக்கல, அதனால் அவனும் எந்திரிச்சிட்டான். இனி நான் செய்கிற எல்லா வேலையிலையும் ஹிஷாமும் கூடவே இருப்பான். அடுத்தது மதியத்துக்கான வேலையை தொடங்கியாச்சு. இன்றைக்கி சாப்பாடு, முருங்கைக்கீரை போட்டு ஒரு நல்ல சாம்பார், அதுக்கப்புறமா நெத்திலி மீன் வறுத்தது, பப்படம், இதெல்லாம் தான் பண்ண போகிறேன். இது எல்லாத்தோட ரெசிபியும் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக முருங்கைக்கீரை எல்லா உணவுகள்லேயும் கலந்துக்கணும் இந்த காலத்தில். ஏன்னா கொரோனா அது இதுன்னு நிறையா இருக்கிறதுனால நான் நிறைய போட்டு செய்ய போகிறேன். அதுக்காக இப்போ சாம்பார் செஞ்சுட்டு அந்த சாம்பாரில் முருங்கைக்கீரை கலந்துக்க போகிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் பயணம் சொல்லியிருந்தேன். அது எங்கேங்கிறத அடுத்த காணொலியில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ அதுக்கான வேலையும் தான் தொடங்க போகிறேன். நெத்திலி மீன் வறுத்தது, மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ மஞ்சள், மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் உப்பு, அப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், சோள மாவும் கலந்துட்டு நல்லா பெதறி வச்சுட்டு ஒரு ஓரத்தில் வச்சிட போகிறேன். இப்போது நான் என்னுடைய பயணத்துக்கான தேவையும் செய்ய போகிறேன். ஹாஷரோடதும் ஹிஷாமோடதும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். கை சட்டை, கால் சட்டை, ஷர்ட், பேண்ட் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இதெல்லாம் டே ஆஃப் ட்ராவல், என்றைக்கு நாங்கள் பயணம் செய்ய போகிறோமோ அன்றைக்கி போட வேண்டிய ஆடைகள். இதையெல்லாமும் நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். அப்போ இது பேக்கிங்குள்ளே போய் மாட்டிக்காது. வெளியவே வச்சுருந்தோம்னா வசதியாக இருக்கும். காலையில் குளித்தோன்னே எடுத்து போட்டு கிளம்பிடலாம். அப்புறம் இதெல்லாம் ஹிஷாமோடது. அதே மாதிரி தான் எப்போவுமே பெரிய சட்டை, அதுக்கப்புறமா முழு கை இருக்கிற சட்டை, அதாவது ஃபுல் ஹேண்ட் ஷர்ட், அதை கடைசியாக வச்சு இந்த மாதிரி பேக் பண்ணோன்னா நம்ம சுலபமாக பேக் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். இதனால் ஹிஷாமோடது எது, ஹாஷரோடது எது அப்படிங்கிற அங்கே போய் குழப்பம் இருக்காது. சுலபமாக எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்காய் எண்ணெயில் தான் மீன் வறுத்தெடுக்கணும், அது ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நான் பொதுவாகவே தேங்காய் எண்ணெயில் தான் வறுப்பேன். அப்புறம் இப்போ கொஞ்சம் தைரியமாக தேங்காய் எண்ணெயில் வறுக்கிறேன். நெத்திலி மீன் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு பப்பரமும் பொரித்து எடுத்துக்கிட்டேன். சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. முருங்கைக்கீரையையும் அதிலேயே சுத்தம் பண்ணி போட்டுட்டேன்.
அப்போ வந்து யாரும் பொறுக்கி எடுத்து வெளியே வைக்க முடியாது. பொரியல் வச்சாலும் மிச்சம் வச்சுருவாங்க. இப்படின்னா கண்டிப்பாக ஊற்றி சாப்பிட்டு தான் ஆகணும். இப்போ வந்து பேக்கிங் மறுபடியும் தொடங்க போகிறேன். இனி எந்த குழப்பமும் இருக்காது. அவங்களே அவங்களோட ஆடைகளை வந்து டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். சமையலும் ஆகிட்டே இருக்குது. கண்டிப்பாக இந்த குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். கை சாடிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொளி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவிஷா.